ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கை வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல மரவள்ளிக்கிழங்கோட தோலெல்லாம் நீக்கிட்டு சீவிக்குங்க. வந்து நல்லா துணியில் போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் போட்டு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் கூட நாட்டு சக்கரை, ஒரே ஒரு ஏலக்காவை மட்டும் நசுக்கி போட்டிருக்கேன். உங்களுக்கு நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெல்லம், கருப்பட்டி எதுவானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஆப்ஷன் தான். இதில் என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். கார்போஹைட்ரேட் இருக்குது, ஃபைபர் இருக்குது, பொட்டாசியம், வைட்டமின் சி, கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ் போன்ற தாதுக்கள்லாம் இருக்கனால உடலுக்கு ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி தரும். செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு வெயிட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாழை இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இதை வச்சு நல்லா ரோல் பண்ணி இட்லி நல்லா ஆவி கட்டி எடுத்துக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸு ஆவி கட்டினதை எடுத்து பாருங்கள். நல்லா செம்மையாக இருக்கும். இதுக்கு மரவள்ளிக்கிழங்கு சாக்லேட்னே பேர் வைக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.